நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ அலுவலகத்தில் புதுசாக ஆட்டோமைஸ் டெஸ்டிங் சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. தானியங்கி ஓட்டுநர் தேர்வு மையம். ஸோ அதில் எப்படி டெஸ்ட் நடக்குது, அதில் மாணவர்கள் நம்ம எப்படி கலந்துக்கணும், அதில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியான காணொலி தான் இது. ஃபஸ்ட்டு போய் நிப்பாட்டிடுறோம். அங்கே ஒரு டிடெக்டர் இருக்கும். அந்த டிடெக்டரில் நம்மளுடைய சென்சார் காமிச்சிட்டு, சென்சாரில் டிடெக்டர் காமிச்சிட்டு நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சைடில் டோரில். அதுக்கப்புறம் சிக்னல் கிடச்சப்பறம் நமக்கு அந்த பேரிகார்டு ஓப்பன் ஆகும். எப்போ அந்த பேரியர் ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து நமக்கு நம்மளுடைய டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை 90 செகண்ட்ஸில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த டிடெக்டர் நம்மளை டிடெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதில் வெயிட் பண்ணணும். அது கரெக்டாக டிடெக்ட் ஆனப்பறம் நமக்கு இது ஓப்பன் ஆகும். சிக்னல் ஓப்பன் ஆகிறப்போ டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாப்புங்கிற லைனை தாண்டாமல் நம்ம நிப்பாட்டணும். தாண்டிட்டா ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ 2 லைன் இருக்கும். ஃபஸ்ட் லைனை தாண்டணும், செகண்ட் லைனை தாண்டக்கூடாது. ஸோ கரெக்டாக அதில் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு பின்னாடி வராமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே மெதுவாக வண்டியை இறக்கி மெதுவாக லெஃப்ட்டு திருப்புறோம். ஸோ லெஃப்ட்டு திருப்பி மெதுவாக அங்கே ஒரு ஜீப்ரா கிராசிங் லைன் இருக்கும். அதை டச் பண்ணாமல் வண்டியை ஸ்டாப் பண்ணணும். அதை டச் பண்ணாலோ தாண்டினாலோ நமக்கு ஃபெயில் காமிச்சிருது. ஸோ அதை டச் பண்ணாமல் நிப்பாட்டிடுறோம். அந்த டிடெக்டர் நம்மளை டிடெக்ட் பண்ணி அது சிக்னல் கிடைக்கும், க்ரீன் சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண அப்புறம் நம்ம கிளம்பி மெதுவாக போய் நம்ம லெஃப்ட் திருப்பினோன்னு இங்கே ஒரு பேரியர் இருக்கும். அது ஓப்பன் ஆகும், க்ரீன் சிக்னல் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே டைமிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்லோவாக நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் நிப்பாட்டுறோம். அந்த 1 இருக்குல்ல, அந்த 1 கிட்ட நிப்பாட்டணும். அதை தாண்டக்கூடாது. தாண்டினாலும் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா அந்த பார்க்கிங்குள்ளே சென்சார் டிடெக்ட் ஆகிடும். அதுக்குள்ளே டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1 தாண்டாமல் நின்றுக்கணும். அது ரொம்ப கவனமாக நிப்பாட்டிட்டு நம்ம மெதுவாக ரிவர்ஸ் வரலாம். ஸ்லோவாக நம்ம ரிவர்ஸ் வரணும். வரும்போது நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடும் அந்த லைன்ஸை செக் பண்ணிக்கணும். அந்த லைன் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணால் டிடெக்டர் சென்சாரில் நம்மளுடைய இதை டிடெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபெயில் விழுந்துடும். ஸோ அதை நம்ம டச் பண்ணாமல் என்ன பண்ணணும், மெதுவாக ரிவர்ஸ் வரணும். சப்போஸ் உங்களுக்கு டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இப்போ சின்ன காராக இருந்தால் நீங்கள் அப்படி வர தேவையில்லை. கொஞ்சம் உங்கள் கார் பெரிய காராக இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு தான் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1லேருந்து இப்போ 2 போயிட்டுருக்கோம். ஸோ 2 அதில் மெதுவாக 2ல் நிப்பாட்டிடுறோம். அண்ட் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக 3க்கு போகிறோம். மெதுவாக ஸ்லோவாக 3க்கு போகிறோம். 3க்கு போய் அந்த 3 அங்கே லைன் பார்க்குறீங்களா, அந்த லைன் தாண்டாமல் நம்ம நிப்பாட்டிக்கிறோம். லைனை தாண்டினா ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ லைனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 3ல் நிப்பாட்டிடுறோம். அப்புறம் ரிவர்ஸ் மெதுவாக போகிறோம். 4க்கு போகிறோம். மெதுவாக